இந்தியா ரஷ்யன் ஆயிலை வாங்குறதை நிறுத்திட்டு அமெரிக்கன் ஆயில் வாங்குறதுக்கு டீல் போட்டதுக்கு காரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு அமெரிக்கா மிரட்டினதா ஒரு சில கான்ஸ்பிரசி எல்லாம் இருக்குது. நானும் அது அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், இப்போ இன்றைக்கி வந்த நியூஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த டீலுக்காக, இந்த ரிலையன்ஸ் டீலுக்காக தான் இந்தியா அமெரிக்காவோட அந்த ரஷ்யா ஆயில் வாங்கக்கூடாதுங்கிற டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது முன்னாடியாச்சும் பார்த்திங்கன்னா ரஷ்யா நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆயில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா ரஷ்யாவும் பிஸ்னஸ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு சொல்லி உங்களுக்குலாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடையாது, உங்களுக்கு நான் மற்ற நாட்டுக்கெலாம் எவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறனோ அதே ப்ரைஸில் தான் நான் இனிமேல் ஆயில் கொடுப்பேன்னு சொன்னதான் நியூஸில் படித்தேன் வேறு. ஸோ இந்தியா இப்போது டிஸ்கவுண்டட் ஆயில் ப்ரைஸை லூஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் பிஸ்னஸ் மூவ்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மூவ்ஸாக கூட இருக்கட்டும். ஸோ எனக்கு இது இப்போ பிரச்சனை இல்லை. அமெரிக்கா எப்படி ஒரு நாட்டை நடத்துது அப்படிங்கிறதுல தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அமெரிக்காவோட ப்ரெஸ் செக்ரட்டரி இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லி தான் ரஷ்யன் ஆயில் வாங்குறத இந்தியா ஸ்டாப் பண்ணாங்க, இப்போ நாங்கள் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கோம், திருப்பி ரஷ்யன் ஆயிலை கொஞ்ச நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸாக இந்தியாவிலேருந்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஆள் சொல்லணும் இல்லையா, பப்ளிக்காக சொல்லணும் இல்லையா, பேட்டி கொடுக்கணும் இல்லையா, இதுக்கு எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லைன்னு சொன்னால் தானே நம்மளோட கெத்து, நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப்பே சொல்கிறாரு, நான் சொல்லி தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தினாங்க, நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நிறைய டேரிஃப் போடுவேன் அப்படின்னு மிரட்டி மோடி கிட்ட சொல்லி நிறுத்த வச்சேன்னு ட்ரம்ப் சொல்கிறாருன்னா, அப்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் இந்தியாவில் யார்? மோடி ஹேஸ் டு ரெஸ்பாண்ட் ஃபார் தட். இல்லைன்னு சொல்லணும், இல்லை ஆமான்னு சொல்லணும். அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன் லீடர்ஸ் இந்தியாவை ஒரு ஒரு நட்பு நாடு மாதிரி நடத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்தியாவோட ஃபாரின் ரிலேஷனோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. ஸோ மல்டிபிள் கண்ட்ரீஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு கண்ட்ரி சொல்கிறாங்கன்னு இன்னொரு கண்ட்ரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. ஸோ நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறது, தமிழில் சொல்லுவோம்ல, நம்ம எப்போவுமே அணி சேரா நாடு. ஒரு நாட்டுக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டோம், நம்ம எப்போவுமே நடுநிலையாக தான் இருப்போம். அந்த நடுநிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, இந்த பிஸ்னஸ் லாபம் நஷ்டம் இந்தியாவுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத விட உலக அரங்கில் அமெரிக்கா இந்தியாவை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற யூகேலேயே அதே ப்ராப்ளம் தான். அதே அமெரிக்கா யூகேவே ரொம்ப கேவலப்படுத்துது. அது யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ ஐ திங்க் சீக்கிரமாக இந்தியா கிட்டேருந்து இதுக்கான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பை எ ப்ராப்பர் பர்சன் கிட்டேருந்து வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்.